பண்றேன், நான் இன்டர்ன்ஷிப் பிளான் பண்றேன். பட் எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் மைண்ட்ல இருந்துட்டே இருக்கு. டிஎஸ்ஏவா டெவலப்மெண்டா அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்க போகுது. இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டா வந்து ரொம்ப வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே நம்ம சொல்ல போறோம். வித்வுட் ஃபர்தர் ado ப்ளீஸ் get into video. I am Ramya. I am working as a friend at Top Tech company. But if you're asking me DSA-வா இல்ல டெவலப்மென்ட் கேட்டிங்க அப்படின்னா this comparison is like ஒரு ஹியூமன் வாழ்றதுக்கு ஏர் முக்கியமா வாட்டர் முக்கியமான்றது தான். ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணாதான் ஒரு ஹியூமனால வாழ முடியுமேன்ற மாதிரி நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பருக்குள்ள ஒரு வரீங்க அப்படின்னாவே டிஎஸ்ஏ அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். பேரலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பேரலா நீங்க ரெண்டுமே மெயின்டைன் பண்ணிட்டு தான் ஆகணும். பேலன்ஸ் இஸ் த கம்ப்ளீட் ப்ராசஸ். பட் நீங்க எந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கீங்க, எந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்றது முக்கியம். அதாவது நீங்க நெக்ஸ்ட் மந்த் எனக்கு பிளேஸ்மெண்ட் வருது அப்படின்னா நான் இப்போ உட்காந்து டிஎஸ்ஏவா டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணும்போது ரெண்டுமே நீங்க படிங்கன்னு சொன்னா உங்களால அந்த ஒரு சர்டன் பீரியட்ல படிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் டிஎஸ்ஏனா என்ன அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் தான். ஸோ இது வந்து ஒரு கோர் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ஒரு கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ல உள்ள எப்படி அல்காரிதம் ஒர்க் ஆகுது கம்ப்ளீட் ப்ராசஸை கொடுக்குது. ஃபர்ஸ்ட் டிஎஸ்ஏவை ஏன் இவ்வளோ அழுத்துறாங்க, டிஎஸ்ஏனால என்னப்பா பிரச்சனை, டிஎஸ்ஏனாலதான் ஃபுல் பிரச்சனையும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏன் எல்லா கம்பெனியுமே டிஎஸ்ஏ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க, அதான் ரொம்ப மிகப்பெரிய கஷ்டமா இருக்குன்னு அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஎஸ்ஏன்றது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாதிரி, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிஎஸ்ஏன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ப்ராசஸே எப்படி நடக்குதுன்ற மொத்த அல்காரிதமே அதுதான் கொடுக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சாப்பாடு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பாடு எல்லா மாதிரியும் சாப்பிடலாம். பட் ஒரு ஸ்பைசி ப்ராப்பராக இருக்குது, ஒரு சால்ட் கரெக்டாக இருக்கும்போது அந்த சாப்பாடு இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குன்ற மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் டிஎஸ்ஏவை யூஸ் பண்ண மாட்டீங்க. அதாவது உங்களோட டெவலப்மெண்ட் நீங்கள் ஓரியன்டாக போறீங்க இல்லை ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது டிஎஸ்ஏன்றது உங்களுக்கு இன்க்ளூட் ஆகாது. பட் மைன்யூட் உங்களோட கோட் ஆப்டிமைசேஷன் அப்போ ஒரு எது வந்து பெட்டர் அப்ரோச்ன்றப்போ நீங்கள் வந்து ஒரு எது வந்து ஒரு ஐடியல் அப்ரோச்ன்றப்போ டிஎஸ்ஏன்றது எல்லா பார்ட்லையுமே உங்களுக்கு ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ டிஎஸ்ஏன்றது இதுக்காக ரொம்ப இம்பார்ட்டண்டாக இது பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் எந்த கம்பெனி, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் பார்த்தீங்க கூகுள், அமேசான், மெட்டா, ஃபேஸ்புக் எல்லா கம்பெனியோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஒரு இனிஷியல் ரவுண்டே வந்து உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு. ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதை நீங்கள் இல்லாமல் நீங்கள் எப்படி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கற்றுப்பீங்க அப்படின்றது அவங்களோட மைண்ட் செட்டாக இருக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டை நீங்கள் அடிச்சிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து மேங் கம்பெனி, ஃபேங் கம்பெனிக்கு போகணும் அப்படின்னா டிஎஸ்ஏன்றது வந்து கண்டிப்பாக கம்பல்சரி. ஸோ அது இல்லாமல் நீங்கள் போகவே முடியாது. பட் டெவலப்மெண்ட் எனக்கு முக்கியம் இல்லையான்னு பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மேங் ஆர் ஃபேங் கம்பெனி. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் டிஎஸ்ஏவாக இருந்தாலும் தேர்ட், ஃபோர்த் ரவுண்டில் உங்களுக்கு டெவலப்மெண்ட் ரவுண்டும் வைக்கிறாங்க. அப்போ டெவலப்மெண்ட் பற்றி நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து இதில் டிசைட் பண்ணணும். நீங்கள் ஃபேங் மேங் கம்பெனி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா டிஎஸ்ஏ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் இந்த ஃபேங் மேங் கம்பெனிலாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு டிஎஸ்ஏ பற்றி நான் படிக்க முடியாது, டெவலப்மெண்ட் தான் முக்கியம் அப்படின்னா அதுக்குமே ஒரு கம்பெனிஸ் இருக்கு. கம்பெனிஸே இல்லை நம்ம சொல்ல, பட் மெஜாரிட்டி கம்பெனி வந்து டிஎஸ்ஏ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு கேஸ் வைஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கேஸ் 1 வந்து தேர்ட் இயர் ஃபைனல் இயரில் நீங்கள் இருக்கீங்க. உங்களோட எய்ம் வந்து நான் மேங் ஆர் ஃபேங் கம்பெனி தான் நான் போகணும், நான் வந்து பிளேஸ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணியோ இல்லை இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பெக்ட் பண்ணியோ இருக்குன்றவங்களுக்கு டிஎஸ்ஏ வந்து நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் படிக்கணும். பேரலல் ஆகிட்டு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு டெவலப்மெண்ட்டில் ஃபுல்லாக நான் ஃபோக்கஸ் பண்ண சொல்ல. டிஎஸ்ஏ ஒரு 75% அப்படின்னா 25% வந்து டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டியில் ஏதாவது ஒரு 1 or 2 ப்ராஜெக்ட்ஸ் நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இதே கேஸ் வந்து எனக்கு இந்த ஃபேங் மேங்லாம் எனக்கு தேவையில்லை, பட் நான் வந்து ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகிட்டு எனக்கு ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் சேலரி தான் ஃபைன் அப்படின்றவங்க வந்து டிஎஸ்ஏ செகண்ட் ஸ்டெப்லையும் ஃபர்ஸ்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி நீங்கள் வைக்கணும். ஸோ டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ஃபுல் ஃபோக்கஸ் கொடுத்து டிஎஸ்ஏவோட ஃபண்டமெண்டல்ஸ், டிஎஸ்ஏனா ஃபர்ஸ்ட் என்ன, அதில் உள்ள அரேஸ்னா என்ன, ஸ்ட்ரிங்ஸ்னா என்ன, அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் லிங்க் லிஸ்ட்னா என்ன, டபுள் லிங்க் லிஸ்ட்னா என்ன, எப்படி வந்து ஒரு பிஎஃப்எஸ் வந்து எப்படி இதாகுது, டிஎஃப்எஸ் எப்படி ஆகுது சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுட்டா மட்டும் போதும். நல்ல ஒரு கம்பெனி வந்து நீங்கள் கிராக் பண்ணிடலாம். இப்போதான் கேஸ் நம்பர் 3. நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஆர் செகண்ட் இயரில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய டைம் அவைலபிளாக இருக்குது. தயவு செஞ்சு டிஎஸ்ஏவை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் மினிட்ல இப்போ நான் தேர்ட் இயர் ஃபைனல் இருக்கு நான் ஒரு எதோ சாய்ஸ் கொடுத்த பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து டிஎஸ்ஏ வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் இருக்கீங்க இல்லை செகண்ட் இயர் இருக்கீங்க அப்படின்னா எதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா எதை வேணா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் உங்களோட விஷ் தான். ஃபர்ஸ்ட் நீங்கள் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட்டை ஒரு 6 months ஒரு 8 months நல்லா ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லாக கற்று முடிச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே நீங்கள் வந்து படிப்படியாக வந்து டிஎஸ்ஏவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் டிஎஸ்ஏ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஎஸ்ஏவை எக்காலத்தை கொண்டும் அந்த 1 day கூட நீங்கள் வந்து விடக்கூடாது. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். இல்லை ஃபர்ஸ்ட் நான் டிஎஸ்ஏ எடுக்க போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டிஎஸ்ஏ எடுத்துட்டு டிஎஸ்ஏ ஃபுல்லாக உள்ள கோர் கான்செப்ட்ஸ், அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ், இன்டர்மீடியட் கான்செப்ட் எல்லாமே கவர் பண்ணி முடிச்சக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிக்குள்ள போகும்போது அட்லீஸ்ட் டெய்லி 1 or 2 ப்ராப்ளம்ஸ் அது மார்னிங்கோ ஈவினிங்கோ வந்து அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி டிஎஸ்ஏ முடிச்சிருங்க. அதுக்காக டெய்லி டிஎஸ்ஏ படிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்கள் வந்து ஒன்ஸ் டிஎஸ்ஏ முடிச்சக்கப்புறம் டே டு டே நீங்கள் வந்து 1 or 2 ப்ராப்ளம்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும்.
ஸோ டிஎஸ்ஏவா டெவலப்மெண்ட்டா, டிஎஸ்ஏ இல்லாமல் டெவலப்மெண்ட் இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாவே கம்ப்ளீட்லி இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் எந்த மாதிரி கம்பெனி சூஸ் பண்ண போறீங்க, உங்களோட சேலரி பேக்கேஜ் எனக்கு நல்லா நிறைய கிடைக்கணும், நான் வந்து ஒரு டாப் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா டிஎஸ்ஏ இஸ் மேண்டட்டரி. பட் எனக்கு அப்படிலாம் இல்லை, நான் வந்து ஒரு மிட் ரேஞ்ச் கம்பெனிக்கு நான் போகணும், எனக்கு மினிமம் ஆஃப் டிஎஸ்ஏ தான் போதும், என்னோட பாத் வந்து கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் அப்படின்னா உங்களுக்கு டிஎஸ்ஏ தேவை கிடையாது, டெவலப்மெண்ட் இஸ் ஃபைன். இல்லை நான் ஃப்ரீலான்சிங்காக போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட் மட்டும் ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் தான் கம்ப்ளீட்டாக ஃபன். ஸோ பட் இப்போ எல்லாமே டிஎஸ்ஏ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு டிஎஸ்ஏ ரொம்ப இன்டெப்த்தாக படிக்க பிடிக்காட்டினாலும் அட்லீஸ்ட் அதோட ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப் யூ லாட். ஸோ இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோக்கு டெக் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. அண்டில் தென் பை பை.